நிகிதா வணக்கம். தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போது அவருடைய ட்ரூத் சோசியல் மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக ஒரு தகவலை அவர் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் ஹோர்முஸ் நீரிணை இனி அமெரிக்காவின் ஒரு பகுதி, ஹோர்முஸ் நீரிணை முழுவதும் அமெரிக்காவின் ஒரு பகுதி என்று அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இந்த அறிவிப்பு மீண்டும் இந்த போர் பதற்றத்தை அதிகரிக்கவே செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த போரை பொறுத்தவரையில் ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் பிப்ரவரி மாதம் 28 என்று தொடங்கியது. தொடர்ந்து இந்த போர் நடைபெற்று வந்த நிலையில்தான் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட காரணத்தால் உலக அளவில் அது மிகப்பெரிய பொருளாதார போராக மாறக்கூடிய அபாயத்தை நோக்கி சென்ற காரணத்தால் ஜூன் மாதம் 17 என்று ஒரு 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. அதுவே நிரந்தர போர் நிறுத்தமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்தான் அந்த 60 நாள் போர் நிறுத்தத்தின் போது ஏற்பட்ட உடன்படிக்கை சரியாக அது பின்பற்றாத காரணத்தால் மீண்டும் போர் பதற்றம் போர் என்பது 60 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. அப்போது முதலே இந்த போர் பதற்றம் ஒரு பக்கம், அதே போன்று பேச்சுவார்த்தை மறுபுறம் என தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கூட பேச்சுவார்த்தை என்பது முடங்கிதான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதனால் அவ்வப்போது தாக்குதல்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இந்நிலையில் தான் ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்கப் போவது, ஹோர்முஸ் ஜலசந்தியை அதிகாரப்பூர்வமாக ஆளப்போவது யார் கட்டுப்பாட்டில் இதை வைக்கப் போகிறார்கள் என்பதெல்லாம் தொடர்ந்து விவாத பொருளாக பேசு பொருளாக மாறி வந்த நிலையில்தான் இப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் ஒரு பகுதி என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே இந்த போர் நிறுத்தம் 60 நாட்கள் போடப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது முடிவுக்கு வந்த காரணம் என்னவென்றால் அமெரிக்க தரப்பில் ஈரான் தொடர்ந்து எங்களிடம் சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஈரான் தரப்பில் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுகிறது என்று கூறி மீண்டும் போர் பதற்றம் 60 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொடங்கியது. இந்த நிலையில்தான் ஹோர்முஸ் நீரிணை என்பது மிக முக்கியமான, அதாவது பாரசீக வளைகுடாவினுடைய வாயிலில் அமைந்துள்ள ஹோர்முஸ் நீரிணை என்பது உலக பொருளாதாரத்தின் இதய துடிப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு நீர்வழி பாதையாக அது பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஹோர்முஸ் நீரிணையை முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றுவோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தற்போதில்லை, ஏற்கனவே கடந்த வாரம் கூட நியூயார்க்கில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது கூட ஈரானை நாம் முழுமையாக போரில் தோற்கடித்த பின்னர் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவோம் என்றும் ஹோர்முஸ் கடற்பகுதியை சுற்றி அமெரிக்க படைகள் இருப்பதால் இப்போதே அது எங்கள் கட்டுப்பாடு உள்ள பகுதிதான் என கடந்த வாரமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இது ஒரு மிரட்டலாக தான் பார்க்கப்பட்டது. இந்த ட்ரம்பினுடைய பேச்சு கடுமையாக கண்டித்த ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹோர்முஸ் நீரிணையை ஒரு ட்வீட் மூலமாகவோ உத்தரவு பிறப்பிப்பதன் மூலமாகவோ அல்லது பிரச்சார பேச்சு மூலமாகவோ கைப்பற்றிவிட முடியாது என்றும், ஹோர்முஸ் நீரிணை ஈரான் நாட்டு கூறியது அது ஈரானுடைய உத்தரவுக்கு ஏற்பவே அது திறக்கப்படும் அல்லது மூடப்படும் என்று ஈரான் தரப்பில் பதிலடி கொடுக்கப்பட்டது. அப்போது கடந்த வாரமே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை என்பது முழுவதுமாக நாங்கள் கைப்பற்றும் என்று மிரட்டல் விடுத்தார். அதுக்கு ஈரான் தரப்பில் பகிரங்கமாக மிரட்டல் பதிலடி என்பது கொடுக்கப்பட்டது. இப்படியாக சென்ற நிலையில்தான் அதற்கு பிறகு மீண்டும் தாக்குதல் என்பது ஓமன் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஈரான் இந்த ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை சீரமைக்க விரும்புவதாக ஈரான் தெரிவித்தார்கள். அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த வாரம் தெரிவித்திருந்தார் ஹோர்முஸை நாங்கள் முழுவதுமாக கைப்பற்றுவோம் என்று. அதுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஈரான் தரப்பில் ஓமன் நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹோர்முஸ் நீரிணை போக்குவரத்தை சீரமைக்க விரும்புவதாக ஈரான் தெரிவித்தது. இதற்கு பதிலடி கொடுத்த ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை விவகாரத்தில் ஓமன் குறுக்கிட்டால் அந்த நாட்டின் மீது குண்டு வீச கூட தயங்க மாட்டோம், தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஹோர்முஸ் என்பது யார் கட்டுப்பாட்டில் வரப்போகிறது என்பதுதான் சர்வதேச அளவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பேச்சு பொருளாக மாறியது. இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய இந்த பதிவு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது. ஒரு புதிய ஆட்டத்தை ஆடத் தொடங்கி இருக்கிறாரா ட்ரம்ப் என்றுதான் பார்க்க வேண்டும். கடந்த வாரம் மிரட்டல் விடுத்த ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது என்று ஒரு மிரட்டலாக விடுத்த ட்ரம்ப் தற்போது அதிகாரப்பூர்வமாக அதை அறிவித்து விட்டார். ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் ஒரு பகுதி என்றே அவர் அறிவித்து விட்டார். இதற்கு பிறகு ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்க போகிறது என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூறியிருப்பது என்பது இது சர்வதேச சட்டங்கள், புவிசார் அரசியல் மற்றும் ராணுவ சவால்களை கடந்து ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பு என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாகும். ஹோர்முஸ் நீரிணையை ட்ரம்ப் கூறியது போல முழுவதுமாக அமெரிக்கா ஒரு பகுதியாக அது மாறுமா? அந்த அளவுக்கு அமெரிக்காவின் ஆதிக்கம் என்பது ஹோர்முஸ் நீரிணை முழுவதுமாக தங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியுமா? ஈரான் அதை சும்மா விடுமா என்றெல்லாம் பல கேள்விகள் எழும்புகிறது. தற்போது நிலையில் தான் தொடர்ந்து மிரட்டலாக விடுத்து வந்த ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக ஹோர்முஸ் நீரிணை என்பது அமெரிக்காவின் ஒரு பகுதி என்று அறிவித்திருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டமாக ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்க போகிறது என்பதையும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகிதா.